Hi friends, welcome back to our YouTube channel Prabhas Max. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2025 RRB NTPC கிராஜுவேட்டில் கேட்ட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொஷின்ஸ் வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கு NTPCயோட குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வீடியோ வந்து இருக்குது. அதை பார்க்கல அப்படின்னா ஒரு டைம் வந்து அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். ax² + bx + c = 0. ஓகேவா, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டரைசேஷன் மெத்தட். ஓகேவா, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா மெத்தட். ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஆல்ஃபான்னு கிடைக்கிது அப்படின்னா இந்த வேல்யூவை நீங்கள் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஈக்குவல் டு வந்து 0 வரணும். அப்படி இருந்தது அப்படின்னா அது வந்து ஒரு ரூட்டாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி கூட நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஃபார்முலா மெத்தட். ஓகேவா, ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா -b ± (b² - 4ac / 2a) ரெண்டு ரூட்டுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா d அப்படின்னா டிஸ்கிரிமினேட் ஆஃப் த ஈக்குவேஷன். டிஸ்கிரிமினேட் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து b² - 4ac. நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டவை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம். இல்லை டிஸ்கிரிமினேட்டோட வேல்யூ வந்து 0வாக இருந்தது அப்படின்னா ரூட்ஸ் வந்து ரியல் அண்டு ஈக்குவல். டிஸ்கிரிமினேட்டோட வேல்யூ வந்து >0வாக இருக்குது அப்படின்னா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தது அப்படின்னா ரூட்ஸ் வந்து ரியல், அன்ஈக்குவல் அண்டு ரேஷ்னல். ஓகேவா, இதே வந்து ஸ்கொயராக இல்லை அப்படின்னா ரியல், அன்ஈக்குவல், இர்ரேஷ்னல். ஓகேவா, டியோட வேல்யூ வந்து <0வாக இருக்குது அப்படின்னா ரூட்ஸ் வந்து ஒரு இமேஜினரி. ஓகேவா, அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்வேஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து >0வாக இருக்கணும். டியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா <0வாக இருக்கணும். ஆல்வேஸ் நெகட்டிவ் அப்படின்னா ஏவோட வேல்யூ <0வாக இருக்கணும். டியோட வேல்யூ <0வாக இருக்கணும். ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா -b/a. இதே வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா × பீட்டா c/a. ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் ஈக்குவேஷன் வந்து எந்த சைனில் வந்திருந்ததுன்னா ரூட் சைன் வந்து எப்படி இருக்குன்றது. ஓகேவா, இப்போ இதை தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷனில் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கியூபிக் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ax³ + bx² + cx + d = 0. இதில் சம் ஆஃப் ரூட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா வந்து -b/a. ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா வந்து c/a. மூணையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -d/a. இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போத் ரூட்ஸ் காமன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்மெட்டில் தான் இருக்கும். a/p = b/q = c/r. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மினிமம் வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா மினிமம் வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ வந்து 0 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து -b/2a. லீஸ்ட் வேல்யூ வந்து 4ac - b² / 4a. ஓகேவா, இதுலேயே வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 0 விட கம்மியாக இருந்தது அப்படின்னா x = -b/2a. சேம் ஃபார்முலா தான். ஓகேவா, ஆனால் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும், லீஸ்ட் வேல்யூ வந்து கிடையாது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கேட்குறாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இல்லாதது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ax² + bx + c = 0 இந்த ஃபார்மெட்டில் இருக்கணும். ஓகேவா, இப்போ இந்த ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்குது, இதுவும் இருக்குது. ஓகேவா, இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா x × x x² - 3x - 2 = 0. இதுவும் வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் வருது. இப்போ இதுதான் வந்து இருக்காது. ஓகேவா, ஆன்சர் வந்து ஏ தான் அந்த ஆன்சராக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா x × x x² வரும், இங்கே x² இருக்குது. அப்போ x²க்கு x² அடிஞ்சிரும். இப்போ இது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் வராது. ஓகேவா, இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஈக்குவலன்ட் டு ஏ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ax² + bx + c = 0 இந்த ஃபார்மெட்டில் வரணும். ஓகேவா, இப்போ ஆப்ஷன் ஏ பார்த்தோம் அப்படின்னா
இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் கியூப். அப்போ இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஆகாது. ஓகேவா? அடுத்து இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து ரெண்டுமே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. இப்போ வந்து மேலே வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா 3x டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு 3. இப்போ 3க்கு 3 அடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன்று. இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? அடுத்தது இந்த ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்றை வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதலாம். ஓகேவா? டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுக்கும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுக்கும் அடிச்சிடலாம். இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இதுவும் வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலை. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஹோல் ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 2x ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் பவர் 4 ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1. இப்போ எக்ஸ் பவர் 4க்கு எக்ஸ் பவர் 4 அடிஞ்சிரும், 1க்கு 1 வந்து அடிஞ்சிரும். ஓகேவா? அப்போ 2x ஸ்கொயர்டு மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு வருது. ஓகேவா? இப்போ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 2ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 5 வருது. எக்ஸ் மைனஸ் 4ஆல் டிவைட் பண்ணும்போது -3 வருது. ஓகேவா? லீடிங் கோஎஃபிஷியன்ட் வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 1ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது கரெக்ட் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்டர் மெத்தட் படி பார்க்கும்போது எக்ஸ் மைனஸ் 2ஓட வேல்யூ வந்து 0 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 2ஆக இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ 2 போடும்போது ரிமைண்டர் 5 வர ஆப்ஷன் எதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 20 ப்ளஸ் 21. ஓகேவா? 25 இப்போ ப்ளஸ் 5 வந்து வருது. ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் வந்து 4 மைனஸ் 12 ப்ளஸ் 11. 15 இங்கே வந்து ப்ளஸ் 3 தான் வருது. அடுத்தது இங்கே பார்த்தோம் மூணாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 18 ப்ளஸ் 20. ஓகேவா? இதோட வேல்யூ வந்து ப்ளஸ் 6 வருது. அடுத்தது நாலாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்க்கு 2 போட்டோம் அப்படின்னா 4 மைனஸ் 16 ப்ளஸ் 13 17 வருது. அப்போ ப்ளஸ் 1 வருது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு வந்து வேல்யூ 2ன்னு போடும்போது ஒரே ஒரு ஆப்ஷனில் தான் வந்து ரிமைண்டர் 5 வருது. அப்போ அந்த ஆப்ஷனை வந்து ஆன்சராக தேர்ந்தெடுத்துடலாம். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். இன்கேஸ் வந்து 2 ஆப்ஷனுக்கு வந்து 5 வரும்போது ரெண்டாவது கண்டிஷன் வந்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்றது செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? பார்த்தோம் அப்படின்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் மஸ்ட் பி டெஃபினெட்லி ட்ரூன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்னா ஏஎக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் பிஎக்ஸு ப்ளஸ் சி ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்மேட்டில் வரணும். ஓகேவா? இப்போ இன்கேஸ் வந்து இது 0வாக இருந்தது, ஏவோட வேல்யூ வந்து 0வாக இருந்தது அப்படின்னா இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதோட வேல்யூ வந்து 0வாக இருந்ததுன்னா இது வந்து ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2m மைனஸ் 3யோட வேல்யூ வந்து 0வாக இருந்தது அப்படின்னா அது வந்து குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ வந்து அது 0வாக இருக்கக்கூடாது. அப்போ எம்மோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2mோட வேல்யூ வந்து 3ஆக இருக்கக்கூடாது. எம்மோட வேல்யூ வந்து 3/2வாக இருக்கக்கூடாது. ஓகேவா? ஆன்சர் வந்து டி. கொஷின் பார்த்தோம் அப்படின்னா ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் கே வில் த வேல்யூ ஆஃப் 12x ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் ப்ளஸ் 27 பி ஆல்வேஸ் பாசிட்டிவ்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஆல்வேஸ் பாசிட்டிவ் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. ஏவோட வேல்யூ வந்து 0 விட அதிகமாக இருக்கணும், டியோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0வாக இருக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 12, பியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் கே, சியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 27. ஓகேவா? இப்போ டியோட வேல்யூ அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ஏசியோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0வாக இருக்கணும். ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா கே. இப்போ கே ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு 12 இன்ட்டு 27. ஓகேவா? இப்போ கே ஸ்கொயர் இந்த சைட் போட்டோம் அப்படின்னா 4 இன்ட்டு 12 இன்ட்டு 27. இப்போ 12 வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா 4 இன்ட்டு 3ன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ கே ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 ஸ்கொயர்டு இன்ட்டு 9 ஸ்கொயர்டு. இப்போ கேவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 36. ஓகேவா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஹூஸ் ரூட்ஸ் ஆர் 3 அண்டு -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, பீட்டாவோட வேல்யூ வந்து -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சம் ஆஃப் த ரூட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து -b/a. இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3 -2 1. ஓகேவா? அடுத்தது ஆல்ஃபா பீட்டா, இதோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா c/a. இதோட வேல்யூ 3 × -2, இப்போ -6 வரும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா x² மைனஸ் இந்த மைனஸ் வந்து சைடு வர்றதுனால -1x -6 = 0. ஓகேவா? இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -1 வர மாதிரி ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து +1 வர மாதிரி இருக்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வராது, இது வராது. இந்த ரெண்டுக்குள்ளே தான். இதில் ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து -6 வரணும். இப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? அடுத்து இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் 2x² - 3x + 5 = 0. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2x² - 3x + 5 = 0. ஓகேவா? இப்போ 2 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா x² - 3/2x + 5/2 = 0. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3/2 வரும். இதே வந்து ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 5/2 வரும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் கேட்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஸ்கொயர் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து 3/2 அப்படின்னா 9/4 = ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 × 5/2. இப்போ இதுக்கு அடிச்சிருவோம். அப்போ 9/4 - 5, இப்போ -11/4 வந்து ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? இது வந்து 9. ஆன்சர் வந்து சி. அப்படின்னா வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. x - 1/xோட வேல்யூ வந்து 17. x - 1/xோட வேல்யூ வந்து 17. அப்போ x² - 1 = 17x. x² - 17x - 1 = 0. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு b² - 4ac வேல்யூ கண்டுபிடிக்கணும். b² - 4ac. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து ஏவோட வேல்யூ வந்து 1, பியோட வேல்யூ வந்து -17, சியோட வேல்யூ வந்து -1. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17² 289 -4 × 1 × -1. ஓகேவா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 293. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டியோட வேல்யூ வந்து 0 விட அதிகமாக இருக்குது. டி வந்து 0 விட அதிகமாக இருந்தது அப்படின்னா 2 கண்டிஷன் இருக்குது. டியோட வேல்யூ வந்து ஸ்கொயர் நம்பராக இருந்தது அப்படின்னா ரியல், டிஸ்டிங்க்ட், ரேஷ்னல். ஓகேவா? ஸ்கொயர் நம்பர் இல்லை. இது 293 வந்து ஒரு ஸ்கொயர் வேல்யூ கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல், டிஸ்டிங்க்ட், இர்ரேஷ்னல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. ஃபஸ்ட்டு ஃபார்முலாலேயே தெரிஞ்சிருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா இஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் x² - 2 + h × x + h² - 4h + 4 = 0 ஹேஸ் ஐடென்டிக்கல் ரூட்ஸ்னு சொல்லிட்டாங்க. சேம் ரூட் அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டர் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா b² - 4ac வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 + h ஸ்கொயரு -4 × ஏவோட வேல்யூ 1, h² - 4h + 4 = 0. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா -1. ஓகேவா? ஹச்சுக்கு வந்து -1ன்னு போடுறோம். இப்போ -1ன்னு போட்டோம் அப்படின்னா 1² - -4 × -1ன்னா 1 - +4 + 4
இது வந்து 0க்கு ஈக்குவலாக வரலை. ஓகேவா? இப்போ -1 வந்து ஒரு ரூட் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷனும் வராது. ஓகேவா? இந்த 2 ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்சோட வேல்யூ வந்து 6 வந்து காமனாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2ல் ஏதாவது ஒரு வேல்யூவை வந்து போட்டு பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -2/3 வந்து போடுறேன் அப்படின்னா, இப்போ வந்து 2 -2/3 ஹோல் ஸ்கொயர்டு -4 -2/3 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா +4/9 -4 இன்ட்டு -2/3 +4 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 6 6ல் 4 போச்சுன்னா 4/3 4/3 அப்படின்னா 16/9 -4 இன்ட்டு 4/9 +8/3 +4 இதோட வேல்யூ வந்து 0 வருதான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16/9 -16/9 ப்ளஸ் -32/3 -16. ஓகேவா? இப்போ இதுக்கு இது அடிஞ்சிரும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வேல்யூ வருது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா? 2/3 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 0 வேல்யூ வரும். இப்போ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, இஃப் a and b are the roots of the equation 6x squared plus 1x minus 2 equal to 0, what is the value of 2a plus 3b கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து ரூட் கண்டுபிடிக்கிறோம். -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர்டு -4 இன்ட்டு 6 இன்ட்டு -2 டிவைடட் பை 2 இன்ட்டு 6. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் 48 டிவைடட் பை 12. இப்போ -1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 49 அப்படின்னா 7ன்னு வரும் டிவைடட் பை 12. ஓகேவா? இப்போ ரூட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா -1 ப்ளஸ் 7 போட்டோம் அப்படின்னா 1/2 வரும். -1 -7 போட்டோம் அப்படின்னா -8/12ன்னு வரும். -8/12 அப்படின்னா இதை அடித்தோம் அப்படின்னா -2/3. ஓகேவா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூ வந்து ஏ விட அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ 1/2ன்றது பியோட வேல்யூ, இது வந்து ஏவோட வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2 இன்ட்டு -2/3 ப்ளஸ் 3 இன்ட்டு 1/2. ஓகேவா? இப்போ -4/3 ப்ளஸ் 3/2ன்னு வரும். இப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா -8 ப்ளஸ் 9 டிவைடட் பை 6. ஓகேவா? இப்போ 1/6 வந்து ஆன்சராக கிடைக்கும். அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ஃபா இஸ் த ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x இன்ட்டு 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1. அதர் ரூட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 4x ஸ்கொயர்டு ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா b/a மைனஸ் b/a. ஓகேவா? அப்போ -2/4ன்னு வரும், -1/2. இதே வந்து ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா c/a. சியோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா -1, ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 4. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து -1/4. ஓகேவா? பீட்டாவோட வேல்யூ வந்து நமக்கு கேட்குறாங்க. இப்போ -1/4a. ஆன்சர் வந்து சி. ஒரு ரூட் வந்து ஆல்ஃபா, இப்போ இன்னொரு ரூட் வந்து பீட்டான்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம். அடுத்த ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் கே வில் த ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ப்ளஸ் kx ப்ளஸ் 361 ஈக்குவல் டு 0 ஹேவ் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டோட வேல்யூ வந்து 0வாக இருக்கணும். இப்போ b ஸ்கொயர்டு மைனஸ் 4ac வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ வந்து k. இப்போ k ஸ்கொயர்டு மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு 361 ஈக்குவல் டு 0. இப்போ k ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 இன்ட்டு
361. 4 அப்படின்னா 2ஓட ஸ்கொயர்டு, 361 அப்படின்னா 19ஓட ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ கே ஸ்கொயர்டோட வேல்யூ இது அப்படின்னா கேவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா +or-38. ஆன்சர் வந்து +or-38. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 2 quadratic equation x² + x + p = 0, x² + 2x - 3 = 0 have one root common. வாட் இஸ் த பாசிபிள் வேல்யூ ஆஃப் பின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதோட ரூட் வந்து நம்ம ஃபைன் பண்ணிடலாம். இப்போ வந்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா -3 வரணும், ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 வரணும். ஓகேவா? இப்போ 3 - 1 வந்து வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ ரூட்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா x + 3 x - 1. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா -3 1ன்னு வருது. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒரு ரூட் வந்து காமன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரூட்டையுமே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எந்த வேல்யூ வந்து ஆப்ஷனில் இருக்கோ அதை வந்து ஆன்சராக கொடுத்துடலாம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ நான் வந்து -3ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா 9 - 3 + p = 0. இப்போ பியோட வேல்யூ வந்து -6ன்னு வருது. ஓகேவா? -6 ஆப்ஷனில் இல்லை. அப்போ இன்னொரு ரூட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ வந்து 1. 1ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 + 1 + p = 0. பியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா -2. ஆன்சர் வந்து -2. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா த காமன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா காமன் ரூட் அப்படிங்கும்போது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணிடலாம். x² - 21x + 110 = 110 + x - x². ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2x² - 22x 110க்கு 110 கேன்சல் ஆயிரும் = 0. அப்போ 2xோட வேல்யூ வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா x - 11 = 0. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 11. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணி 2 ஈக்குவேஷனுக்குமே ஒரே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0 வருது அப்படின்னா அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆன்சராக வந்து கொடுத்துடலாம். ஓகேவா? ஆன்சர் வந்து ஏ. அடுத்து இந்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இஃப் த ஈக்குவேஷன்ஸ் x² - 3px + q = 0, x² - 2kx + t = 0 have one common root. The first equation has equal roots. Find the value of t + q whole square கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் ரூட்ஸ்னு சொல்கிறாங்க. ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா டிஸ்கிரிமினேட்டர் வேல்யூ வந்து 0வாக இருக்கும். அதாவது b² - 4ac வேல்யூ வந்து 0வாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9p² - 4 × 1 × c வேல்யூ வந்து q = 0. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9p² / 4 வேல்யூ வந்து q. இதில் க்யூன்றது என்ன அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? இப்போ இதில் க்யூன்றது ஆல்ஃபா பீட்டாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3p / 2. ஓகேவா? பீட்டாவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3p / 2. ஓகேவா? இப்போ வந்து ரூட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து 3p / 2ன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகேவா? இப்போ எக்ஸுக்கு பதிலாக 3p / 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 9p² / 4 - 2k × 3p / 2 + t = 0. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9p² / 4 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3kp + t = 0. டீயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3kp - 9p² / 4. ஓகேவா? கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா t + q ஹோல் ஸ்கொயர் கேட்குறாங்க. இப்போ q வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 9p² / 4. இப்போ t + q வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 3kp - 9p² / 4 + 9p² / 4. இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா t + q வேல்யூ வந்து 3kp. இதை வந்து ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 9k² p². ஆன்சர் வந்து சி. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க.
போத் ரூட்ஸ் காமன் சொல்லி கொடுத்துருக்காங்க. போத் ரூட்ஸ் காமன் அப்படின்னா a1 டிவைடட் பை a2 ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2 ஈக்குவல் டு c1 டிவைடட் பை c2. ஓகேவா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் தனியாக இருக்குது, எக்ஸ் தனியாக இருக்குது. அதனால் ஈக்குவேஷனை வந்து கரெக்டாக வந்து நம்ம கொண்டு வரணும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏவை வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 ax ஸ்கொயர்டு ப்ளஸ்ஸு 4a ப்ளஸ் bx ப்ளஸ் 4x ஸ்கொயர்டு மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லாம் தனியாக எடுத்துருங்க. எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு 8a ப்ளஸ் 4 ப்ளஸ் bx ப்ளஸ் 4a மைனஸ் 8 ஈக்குவல் டு 0. இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா 3a மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6a எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 3a ப்ளஸ் kx ப்ளஸ் 3x ஸ்கொயர்டு மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. எக்ஸ் ஸ்கொயர்டு தனியாக கொண்டு வந்தோம் அப்படின்னா 6a ப்ளஸ் 3 ப்ளஸ் kx ப்ளஸ் 3a மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா a1 பை a2 ஈக்குவல் டு b1 பை b2 ஈக்குவல் டு c1 பை c2. இப்போ a1 பை a2 அப்படின்னா 8a ப்ளஸ் 4 டிவைடட் பை 6a ப்ளஸ் 3 ஈக்குவல் டு b பை k ஈக்குவல் டு 4a மைனஸ் 8 டிவைடட் பை 3a மைனஸ் 6. இப்போ இதுலேருந்து 3 வந்து வெளியில் எடுக்கிறேன் அப்படின்னா 4 இன்ட்டு 2a ப்ளஸ் 1. இதுலேருந்து 3 வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா 2a ப்ளஸ் 1. ஓகேவா? இப்போ இதுக்கு இது அடிஞ்சிரும். இப்போ பியோட வேல்யூ வந்து டேரெக்டாக வந்து 4னு சொல்லலாம், கேவோட வேல்யூ வந்து டேரெக்டாக 3ன்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ பியோட வேல்யூ வந்து 4னு சொல்லலாம், கேவோட வேல்யூ வந்து 3ன்னு சொல்லலாம். கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா 9b ஸ்கொயர்டு மைனஸ் 16k ஸ்கொயர்டு. இப்போ 9 பி ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 மைனஸ் 16 இன்ட்டு 9. இதோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? 0. ஆன்சர் வந்து 0. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. போத் ரூட்ஸு காமன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து தனித்தனியாக பிரித்து இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா a1 டிவைடட் பை a2 ஈக்குவல் டு b1 டிவைடட் பை b2 ஈக்குவல் டு c1 டிவைடட் பை c2. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா a1 அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 7a டிவைடட் பை 240 ஈக்குவல் டு b1ஓட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1 டிவைடட் பை 8 ஈக்குவல் டு 12 டிவைடட் பை a ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 8 12 96. a ஸ்கொயர் மைனஸ் 4ஓட வேல்யூ வந்து 96. இப்போ a ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 100. ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 10. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா a ப்ளஸ் 2. இப்போ a வந்து 10ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 10 ப்ளஸ் 2 12, 10 ப்ளஸ் 3 13 டிவைடட் பை 6. ஓகேவா? அடித்தோம் அப்படின்னா 2 26. ஆன்சர் வந்து 26. ஓகேவா? இன்கேஸ் வந்து ஆன்சர் வரல அப்படின்னா மைனஸ் 10ன்னு வச்சு கூட நீங்கள் போட்டு பார்த்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஏவோட வேல்யூ லெஸ் தென் 0ன்னு கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக வந்து இது ஃபார்முலா தான், அதனால் இதை வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக தெரியும். ஓகேவா? 4ac மைனஸ் b ஸ்கொயர் பை 4a. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஃபைண்ட் த மினிமம் வேல்யூ ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7x ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 22. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ வந்து 0வை விட அதிகமாக இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 7. ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 4ac மைனஸ் b ஸ்கொயர்டு டிவைடட் பை 4a. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 7, பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 7, சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 22. சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 4 இன்ட்டு 7 இன்ட்டு 22 மைனஸ் 7 ஸ்கொயர் வந்து 49 டிவைடட் பை 4 இன்ட்டு 7. இந்த 7க்கு இந்த 7 அடிச்சிடலாம்.
7 வரும். ஓகேவா? 4 × 22 88. 88ல் 1 போச்சு அப்படின்னா 81 டிவைடட் பை 4. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 81 டிவைடட் பை 4. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா த மினிமம் வேல்யூ ஆஃப் த எக்ஸ்பிரஷன் மேக்ஸிமம். இதில் வந்து எது மேக்ஸிமமோ அதோட மினிமம் வேல்யூ வந்து கேட்குறாங்க. இப்போ வந்து இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதோட வேல்யூ வந்து -a. இப்போ மேக்ஸிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுதான். ஓகேவா? இப்போ இதோட வேல்யூ வந்து இதோட மினிமம் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து 0 விட அதிகமாக இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4ac - b² டிவைடட் பை 4a வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 1, பியோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா -2, சியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4. 4 × 1 × 4 - 4 டிவைடட் பை 4 × 1. 4க்கு 4 வந்து கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 4ல் வந்து 1 போச்சு அப்படின்னா 3 வந்து நமக்கு ஆன்சராக கிடைக்கும். ஆன்சர் வந்து 3. அடுத்த கொஷின் பார்த்தோம் அப்படின்னா வாட் வில் பி த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 10x - 1 - 5x² ப்ளஸ் 4 × 2 - x ப்ளஸ் 8. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டர் பண்ணுவோம். இப்போ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 10x - 10 - 5x² ப்ளஸ் 8 - 4x ப்ளஸ் 8. ஓகேவா? ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா -5x², 10x - 4x அப்படின்னா 6x. அடுத்தது -10 இங்கே வந்து 16 அப்படின்னா 6 வரும். ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ இதில் வந்து ஏவோட வேல்யூ வந்து <0. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4ac - b² டிவைடட் பை 4a. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா -5, பியோட வேல்யூ வந்து பார்த்தோம் அப்படின்னா 6, சியோட வேல்யூ வந்து 6. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4 × -5 6 - 36 டிவைடட் பை 4 × -5. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20 120 156 -156 டிவைடட் பை -20. இப்போ இதையும் அடிச்சிடலாம். ஒரு 0 அப்படின்னா இது வந்து 78 வருது. இப்போ 7.8 வந்து ஆன்சராக இருக்கும். ஆன்சர் வந்து 7.8. ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலா வந்து நல்லா படிச்சுட்டு நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவில் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.